இலக்கிய சங்கமும் நடத்தும் உலக சாதனை கவிதை நூல் வெளியீட்டு விழா உலக திருக்குறள் மாநாட்டு நிகழ்ச்சிக்கு வருகை இருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஜோசப் சாமுவேல் அவர்களுக்கு முதலில் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய கல்வி குழுமத்தில் ஒரு அங்கமாகவும் எனக்கு கவிதையின் மூலமாக ஒரு தாளாட்டம் கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மேனாள் அரசவை கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் அன்பிற்கினிய அப்பா கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முனைவர் அவ்வையில்லா அருள் அவர்களுக்கும் முனைவர் கோ விஜயராகவன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய கவிஞர் வி.ஜி. சந்தோஷ். உலக தமிழ் கவிஞர்கள் கலை இலக்கிய சங்கம் சென்னை அமுத்தூர் பகுதியிலே உலக திருக்குறள் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டிலே தலைமை தாங்கி உலக சாதனை கவிதைப்பு நூலையும் வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கிற தஞ்சாவூர் பாரத் பல்கலைக்கழகத்தினுடைய தாளாளர் திருமதி புனிதா கணேசன் அவர்கள் நம்ம டுடே மீடியா பார்வையாளர்களோடு இந்த திருக்குறள் மாநாட்டு கருத்துக்களை பற்றியும் அவர்களுடைய இலக்கிய பயணத்தை குறித்தும் பகிர்ந்து கொள்வார்கள். வணக்கம் மேடம். வணக்கம். டுடே மீடியா சார்பிலே உங்களுக்கு வணக்கத்தினையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டுடே மீடியாவுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மகிழ்ச்சி மேடம். தொடர்ந்து இலக்கிய பணி கல்வி பணிகள் இருந்தாலும் தொடர்ந்து இலக்கிய பணிகளை நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கீங்க. இந்த உலக திருக்குறள் மாநாட்டில் வந்து கலந்துருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நிச்சயமா. இந்த மாநாடு குறித்து உங்களுடைய இலக்கிய பயணங்கள் குறித்து டுடே மீடியா பார்வையாளர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து. இது திருக்குறள் மாநாடு அப்படின்னு சொன்னால் திருக்குறள் வந்து உலக பொதுமறை அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்லிட்டு தான் இருக்கோம். மதம் கடந்த ஒரு நூல் உலகத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் திருக்குறளை தவிர வேறு எந்த நூலும் கிடையாது. இலக்கிய பயணம் அப்படிங்கிறது வந்து படித்தவர்கள் மட்டும்தான் இலக்கியத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. படிக்காத பாமரர்கள் கூட இலக்கியம் பேசக்கூடிய பழமொழி பேசக்கூடிய சொலவடை சொற்கள் சொல்லக்கூடிய மக்களாக வாழ்கின்றார்கள். ஆக இலக்கியம் என்பது தமிழ் மொழிக்கே உரிய ஒரு இலக்கணமாக கருதப்படுகிறது. நம்முடைய பேச்சு சொல் மட்டும்தான் எல்லா மொழிக்கும் இல்லாத ஒரு தகுதி எதற்கு இருக்கிறது என்று சொன்னால் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்கிறது. நாம் பேசுகின்ற பேச்சை அதே ஒளிநயத்தோடு எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் தமிழ் மொழிக்கு இருக்கிறது. ஆக இந்த இலக்கிய பயணம் என்பது முக்கியமாக ஒரு மனப்பயிற்சிக்கான பயணம். நம்முடைய வருத்தங்களை, மகிழ்ச்சியை, நம்முடைய உறவுகளை எல்லாவற்றையும் ஒரு பதிவு செய்யலாம் என்று சொன்னால் அது தமிழ் மொழியில் மட்டும்தான் பதிவு செய்யலாம். ஆக இந்த இலக்கிய பயணம் என்பது மிக அவசியமான பயணமும் கூட. திருக்குறள் மாநாடு என்பது உலக 2000 ஆண்டுகளுக்கு முன் திருக்குறள் எழுதப்பட்டது என்று சொன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன் திருக்குறளின் ஆசிரியர் யார், அவருக்கு யார் சொல்லிக் கொடுத்திருப்பார்? அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னூல் 2000 ஆண்டுகள் என்றுதான் சொல்லியிருப்பார்கள். அப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி தமிழ் கொடி. கல் மண்ணாகி அது வாளோடு பிறந்த ஒரு தமிழ் சமூகத்தில் திருக்குறள் இன்றும் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் அதுதான் நமக்கு பெருமை. ரஷ்ய அதிபர் புதின் கூட இந்த உலகத்தில் எதனை நீங்கள் பாதுகாப்பீர்கள், உலகம் அழிகிறது என்று சொன்னால் எதை பாதுகாப்பீர்கள் என்று ஒரு ஆசிரியர் கேட்கிறார். அப்பொழுது உலக பொதுமறையாம் திருக்குறளை நான் பாதுகாப்பேன் என்று அவர் மொழியில் அவர் சொல்வதை கேட்டு நமக்கு பெருமையாக இருக்கிறது. நன்றி மேடம். உங்களுடைய கருத்துக்கள் இலக்கிய பயணம் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டது பற்றியெல்லாம் எங்களுடைய பகிர்ந்துட்டு டுடே மீடியா சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.